உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. சரி, இப்போ நிறைய பேருக்கு வந்து வீடு வாங்கணுன்றது ஒரு பெரிய கனவாகவே இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஒரு காஸ்ட்லியாக வீடு வாங்கணும், எல்லாருக்குமே வந்து வில்லா மாதிரி வாங்கணும், இந்த லேக் வியூ, ரிவர் வியூ, இது மாதிரி நிறைய ஆசைகள் வந்து இருக்குது. இது மாதிரி போகலாமா, இல்லை சின்னதாக ஒரு வீடே போதுமானதா? நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஆஸ் அ பில்டராக உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ ஹியூஜ் லெவல் கட்டுமானம் வந்து பெரிய லெவல் இருக்குது. 500 வீடு, 1000 வீடுன்ட்டு இதில் அவங்க போடும்போதே பெரிய விளம்பரங்கள் நடிகர்கள் தான் கொடுக்குறாங்க. ஆனால் நத்தம் புறம்போக்கு, கிராம நத்தம், மேய்ச்சல் புறம்போக்கு, வாய்க்கால் புறம்போக்கு, ஓடை புறம்போக்கு, இதெல்லாம் வந்து புறம்போக்குன்னா என்னென்னா இந்த வில்லேஜ் பீப்புளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பெரிய குறைபாடு தான். நம்ம காசு அது உரிமையோடு கேட்கும். யார் படிக்காத அந்த கீரைக்காரம்மா கேட்கும், இவன் கேட்க மாட்டான். நீர்நிலை பட்டாவோ புறம்போக்கு பட்டாவோ இந்த மாதிரிலாம் இருந்தால் கொடுக்க மாட்டான். அங்கே போயிடும். கோயில் மனைன்னு சொல்கிறாங்களே, கிடைக்கவே கிடையாது. வாழ்ந்துன்னு இருக்கலாம் கடைசி வரைக்கும், பட்டாவே கிடையாது. இப்போ சொல்லியாச்சு. மழை தண்ணி வந்தால் கூட பரவாயில்ல, ஃபுல்லாக வந்துடுச்சு. 10 அடி 15 அடி இப்பயும் நடக்குது. இதெல்லாம் மக்கள் பார்க்கணும். கெனால் இருக்கா இல்லையான்னு வீடை மட்டும் ப்ரௌச்சரை பார்க்கக்கூடாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, சின்ன வீடாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்கும். இந்த கிளப் ஹவுஸு அதெல்லாம் மழை வந்தால் அந்த கிளப் ஹவுஸு எல்லாமே நாரி போயிடும். அப்புறம் மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அவேர்னஸாக இருங்க. நம்ம வாழ்க்கை என்னவோ எளிமையான வாழ்க்கை, நம்ம யார் என்னன்னு அதுக்கேற்ற மாதிரி வாழுங்க. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட பில்டர் மற்றும் வாஸ்து நிபுணர் வாஸ்து விநாயகம் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார்? நல்லா இருக்கு. சரி, இப்போ நிறைய பேருக்கு வந்து வீடு வாங்கணுன்றது ஒரு பெரிய கனவாகவே இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஒரு காஸ்ட்லியாக வீடு வாங்கணும், எல்லாருக்குமே வந்து வில்லா மாதிரி வாங்கணும், இந்த லேக் வியூ, ரிவர் வியூ, இது மாதிரி நிறைய ஆசைகள் வந்து இருக்குது. இது மாதிரி போகலாமா, இல்லை சின்னதாக ஒரு வீடே போதுமானதா சார்? மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். இதுதான் தத்துவம். நமக்கு ஏற்ற மாதிரி போகிறது தான் இது. எவனோ வாங்கிட்டான் இவன் வாங்கிட்டான்னு போனால் பக்கத்து வீட்டுக்காரன் கூட பேச மாட்டான். நீங்கள் சொன்னீங்களே இந்த கிளப் ஹவுஸ், யூஜ் இதெல்லாம் பெரிய பெரிய இது இருக்குது, டென்னிஸ் கோர்ட் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குன்ட்டு நம்ம எப்படி பிறந்தோம், நம்ம லெவல் என்ன, நம்ம விரல் வீக் என்ன, இந்த லெவலில் போகிறது தான் விஷயம். அதுக்குன்னு அது ஒரு பீப்புள் இருக்காங்க, அந்த செக்டார் இருக்கட்டும். சரி, ரைட்டு. இப்போ படித்தாச்சு. ஒரு காலகட்டத்தில் ஓஎம்ஆர், ஈசிஆர் இப்படி தான் போகிறாங்க. நான்லாம் இனிமேட்டு இந்த ஏரியாவில் இருக்க மாட்டேன், அந்த பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. ரைட்டு, போங்க. இந்த மாதிரி யூஜ் நீங்கள் கேட்ட விஷயம் வந்து இந்த கிளப் ஹவுஸு கேட்டட் கம்யூனிட்டி அது பேர். அதில் எல்லாமே இருக்கும். சூப்பர் மார்க்கெட் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், டென்னிஸ் கோர்ட் இருக்கும், ரெஸ்டாரண்ட்டு, பார் எல்லாமே இருக்குது. எவ்ரிதிங் எல்லாமே இருக்கும். எல்லாம் ஸ்மார்ட் லாக், டோரு, ஃபிங்கர் டிப்ஸு, பயோமெட்ரிக், இந்த மாதிரி தான் எல்லாமே. ஒரு அட்வான்ஸ் லெவல் டிஜிட்டல் இந்தியா மாதிரி அது ஒரு எல்லாம் டிஜிட்டல். ரைட், அதெல்லாம் ஓகே. நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஆஸ் அ பில்டராக உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ ஹியூஜ் லெவல் கட்டுமானம் வந்து பெரிய லெவல் இருக்குது. 500 வீடு, 1000 வீடுன்ட்டு இதில் அவங்க போடும்போதே பெரிய விளம்பரங்கள் நடிகர்கள் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது செய்தித்தாள்களையும் டிவி நியூஸ்லேயும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறேன். நான் வாஸ்து ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏற்கனவே கட்டியிருக்கிறாங்க, போயிருக்காங்களாம் பார்க்குறோம். சரி, நிறையா பண்ணியிருக்காங்க. ரைட். நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். மேடவாக்கம் பகுதி தாண்டி ஒரு ஊர், கட்டுமானம்லாம் வேண்டாம், தாழையூர்னு ஒரு வில்லேஜ். அங்கே ஒரு பெரிய கட்டுமானம், மிகப்பெரிய கட்டுமானம். அதில் புக் பண்ணுறவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா சாதாரண மக்கள். இப்போ நீங்கள் கேட்டிங்கள்ல, ரொம்ப மெத்த படித்த மேதைகள், அறிவாளிகள், ஸ்டேட் போர்டில் இருக்கிறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்க, ஐடி செக்டாரில் இருக்கவங்க புக் பண்ணுறாங்க. காரணம்னா அந்த கம்பெனியோட நேம் பல வருஷமாக பண்ணிகிட்ருக்குது. ரைட். பல கட்டிடங்கள் கட்டியிருக்கிறாங்க. இவங்க போய் புக் பண்ணுறாங்க. புக் பண்ணும்போது எல்லாருமே அவங்க சொல்கிறத கேட்பாங்க,
சில பேர் கேட்டுருவாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. எப்படி அது? இந்த டாக்குமெண்ட் இருக்கா, அந்த டாக்குமெண்ட் இருக்கா, இந்த பேப்பர் இருக்கா, அப்ரூவல் வாங்கிட்டீங்களா, இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா? அதெல்லாம் எங்களுது ஆல்ரெடி ப்ராசஸ். அவங்க சொல்கிற விதத்தில் அவங்க எம்டியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது பொதுவாக. இப்போ எங்களை மாதிரி ஒரு 6 வீடு 10 வீடு கட்டுறவங்கன்னா பார்க்கலாம், ஓனர் 1 to 1 பார்க்கலாம். நீங்கள் பெரிய யூஜி இதில் போய் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. சூப்பர்வைசரு, மார்க்கெட்டிங்கு, அந்த பீப்புள் தான் பார்க்க முடியும். இதுதான் இது. அவங்களது எங்கெங்கேயோ இருக்கும், பெரிய லெவலாக இருக்கும். அது ஒரு கார்ப்பரேட் சிஸ்டம் அது. இவங்க அப்படி போகிறாங்க, பார்க்குறாங்க, எல்லாமே அதெல்லாம் இது இருக்குது. அப்படி இருந்தும் ஒரு சில பேர் கேட்பாங்க, பட்டா இருக்கா, அப்ரூவல் வாங்கிட்டீங்களா, என்ன இதெல்லாம் சில்லித்தனமாக இருக்குது, நாங்களாம் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு சொல்லி வாயை அடைச்சிக்குவாங்க. கரெக்டாக ஒன்றும் பேச முடியாது. இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் கூட பஸ்ஸில் போகும்போது ஒரு 5 ரூபா கொடுத்துட்டு 2 ரூபா 3 ரூபா டிக்கெட்டு 4 ரூபா டிக்கெட்டு கொடுத்துட்டு 1 ரூபா இருக்குதுன்னு வச்சுங்களேன், 1 ரூபா கொடுக்கணும் 1 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறங்குற வரைக்கும் கேட்டுக்கினே இருக்கும். ஓப்பனாக ஏன்பா நீ 1 ரூபா தரேன்ட்டு. இதே படித்தவன் அவன் 10 ரூபா கொடுக்கணுமா கேட்கலாமா வேணான்னு இருப்பான் அசிங்கன்ட்டு. இந்த வில்லேஜ் பீப்புளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பெரிய குறைபாடு தான். நம்ம காசு அது உரிமையோடு கேட்கும். யார் படிக்காத அந்த கீரைக்காரம்மா கேட்கும், இவன் கேட்க மாட்டான். 100 ரூபா கொடுக்குறதுக்கு கூட 500 ரூபா கொடுத்துட்டு கேட்கலாமா, பக்கத்தில் இருக்காங்க பக்கத்தில் கேட்கணும், கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். இது ஒரு சின்ன விஷயம். அப்போது இதை எல்லாமே கேட்குறாங்க, ஒரு சில பேருக்கு பண்ணுறாங்க, புக் பண்ணிடுறாங்க. அவங்க புக்கிங்கில் தான் குறியாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே இருக்குது அந்த ப்ரௌச்சரில். அழகாக கிளப் ஹவுஸ் அதெல்லாம் ஒரு மாதிரியாக காட்டிடுவாங்க. அது ஒரு வீடியோ மாடல் ஹவுஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க அங்கே. அங்கே போன உடனே அந்த வீட்டுக்கு தான் போவாங்க. மாடல் ஹவுஸில் அது சூப்பராக இருக்குது அப்படி இப்படி. அது ஒரு குஷிப்படுத்துறது மனிதர்களை. சரி நம்மளும் கஷ்டப்பட்டு தானே வரோம், வாழ்க்கையில் இனிமேல் ஒரு நல்லபடியாக இருக்கலாம், நம்மளும் அப்படி இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு ஆசை தான். அது உண்மை தான். போகிறாங்க, நடந்த விஷயம் இதுவும் பத்திரிக்கையில் வந்தது தான் இப்போ பேசுகிறேன். புக் பண்ணுறாங்க இந்த 500 பேரும். நான் சொன்ன செக்டார்ஸ் 500 பேர் புக் பண்ணிடுறாங்க. வீடு போயிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில். அப்படி இருந்தும் ஒரு சில பேர் காட்டுறாங்க, சார் நீங்கள் இது வரைக்கும் லோன் ப்ராசஸிங் போகணும். நாங்கள் ஒரு சில பேர் செக்டார் அவங்க அண்டர் ஆஃப் ரூஃப்லேயே வச்சுருப்போம். யார் பில்டர்ஸே வச்சுருப்போம். எவ்ரிதிங் நாங்களே பார்த்துருக்கோம் லோனுன்ட்டு. உங்களோட இதை மட்டும் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அது ஒரு செட்டப்பு. எல்லாமே அவங்களுக்குள்ளே வரனால எல்லா விஷயமும் நடக்கும். கரெக்டாக ஒரு சில இல்லை சார் நாங்கள் போகணுன்னும் போது அங்கே தான் இவங்களுக்குள்ள ஒரு டிஃபெக்ட் வரும். ஏன்னா இவங்க பேங்க்கு இவங்களோட இது போகும்போது செப்பரேட்டாக தனிப்பட்ட முறையில் பேப்பர்ஸ் கேட்பான், டாக்குமெண்ட்ஸ் வேணும் லோனுக்கு, அப்ரூவல், பட்டா. அப்போ 1-2 கேஸு அங்கே தான் வெளியில் வரும். இந்த பிரபஞ்சம் சில நேரத்தில் நல்லது அழகாக பண்ணும், ஸ்லோலியாக இருக்கும், ஆனால் கரெக்டாக பண்ணும். எந்த நேரத்தில் இப்போ சார் இது எல்லாம் கொடுத்துருங்க, பட்டா இல்லை, பட்டாலாம் அப்ளை பண்ணிட்டேன் சார், என்ன இது சாதாரண விஷயமா? அங்கே தான் இது சந்தேகம் வராது. பொதுவாக நம்பிக்கை வச்சுட்டு பெரிய இது இவெல்லாம் எடுத்துருப்பான், இவெல்லாம் பெரிய ஆளுப்பா, ஒருத்தங்கிட்ட அவெல்லாம் காசை கொடுத்து பட்டுன்னு வாங்குவான், அதிகாரியில் வச்சுருவான், சொல்லிவிடுவான். அப்போ அங்கேயும் ஆஃப் ஆயிரும். இது மாதிரியே இவங்க போயிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வருது, ஒரு லைட்டாக கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றது உணர்றாங்க. ஏன்னா இவங்களும் ஸ்டேட் போர்டு இல்லை, சென்ட்ரல் போர்டு கவர்மெண்ட். 175 பேருக்கு கொடுத்துட்டான் பட்டா. லோன் ப்ராசஸிங் போயிட்டுருக்கு, போயிட்டே இருக்குது. இங்கே தான் ட்விஸ்ட்டு. மீதி 325 பேருக்கு டிலே ஆகுது. என்னன்றது இவங்களுக்கு தெரியாது. இவங்கள ஆஃப் பண்ணுறாங்க. எங்களுக்கு என்னங்க அவங்களுக்குலாம் வந்துடுச்சு, எங்களுக்கு இல்லை இருங்க அப்படின்னு. ஏன்னா அங்கே என்ன நடக்குதுன்றதே தெரியல. என்னண்டா நான் சப்ஜெக்ட் இங்கே தான். பட்டாவில் பல விஷயம் இருக்குது. கிராம நத்தம் இதுதான் முக்கியம். நத்தம் புறம்போக்கு, கிராம நத்தம், ஓகேவா, வாய்க்கால் மேய்ச்சல் புறம்போக்கு, வாய்க்கால் புறம்போக்கு, ஓடை புறம்போக்கு, இதெல்லாம் புறம்போக்குன்னா என்னென்னா கவர்மெண்ட்டு பட்டா போட்ட இடத்த ஒதுக்குப்புறமாக இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு இடம் தான் புறம்போக்கு. அந்த இடத்துலேருந்து அது புறம்போக்குன்றது நம்ம வேறு வழக்கு சொல்கிறோம். ஒதுக்கப்பட்ட இடங்கள் அது எதுக்குன்னா அந்த இடத்த ஒரு ஊராட்சியோ அந்த கிராமத்துலேருந்து ஒதுக்கப்பட்ட இடம், அது கஷ்டப்படுற மக்களுக்கு, ஏழைப்பாடை மக்களுக்கு கவர்மெண்ட்டாக வீடில் அதை கொடுக்கறதுக்காக அது இடம், அது புறத்தில் எடுத்து வைக்கிற இடம் அது. இது ஒரு கான்செப்ட். இப்போ அந்த மாதிரி பட்டா வகைகள் அந்த மாதிரி விஷயம் நிறையா இருக்குது. டிகேடி பட்டா, நத்தம்பரம் சொன்னல. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே வரேன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சுக்கணும். இவங்க அனாதீனம், இந்த ஷரத், இந்த நிலம் இவங்க பண்ணக்கூடிய இடம்லாம் எங்கே பண்ணுவாங்களா, நீர்நிலை ஆதாரத்தில் தான் பண்ணுவாங்க. யார்? இந்த கட்டுமானம். அப்போ தான் பெரிய இடம் கிடைக்கும், ஏக்கரில் லேக் வீக் போட்டுருவான்.
அங்கே மேய்ச்சல் இருக்கும் ஏரியை ஒட்டி அந்த காலத்தில். அதெல்லாம் இவங்கெல்லாம் பேப்பர்லாம் மாற்றுறது மாற்றிக்குவாங்க. எல்லாமே அதிகாரம் தான். சங்கர் படத்தில் எடுக்கிற மாதிரி நிறைய விஷயம். அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, அனாதீனம் உண்டான இடம், அனாதீனம் பட்டா வழங்கப்பட்டது. எப்போ அது அனாதீனம் சொத்துக்கள் அப்படின்னா, அதுதான் அந்த இடம். இவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே போடுறாங்க கட்டுமானம். இது யார் அது அதிகாரம்னா, தாசில்தார், கலெக்டர், இவங்களுக்கு தான் அதிகாரம். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு இங்கே எங்கே வர்றாங்கன்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் வருவோம். அவங்க தான் இதோட கண்ட்ரோல். கலெக்டர் நேர்மையாக இருப்பார். இந்த தாசில்தாருக்கு கலெக்டருக்கு ஈக்குவலாகவும் இருப்பாங்க சில பேர். இதில் இந்த அதிகாரிகளே நல்ல அதிகாரிகள் ஒரு செக்டார் இருப்பாங்க. பிரைபு கொடுக்குறாங்க இல்லையா, லஞ்சம் வாங்குறாங்க, இது ஒரு டீம் இருக்கும். இதுதான் இந்த கட்டுமானத்துறையும் அவங்களுக்குள்ள ஒரு செட்டப். இதில் ஒரு 3 பேருமே ஒரு ட்ரையாங்கலாக செயல்படுவாங்க. பொலிட்டிஷியன், கட்டுமானத்துறை, அதிகாரி. இது நடக்கிற விஷயமே இதுதான். அப்போது ஒரு அதிகாரி என்ன பண்ணுறாருன்னா, வாங்க வேண்டியதை வாங்கிட்டு அனாதீனம் உள்ள இடத்த பட்டா போட்டுறார். கலெக்டருக்கு அதிகாரம் அது. அது அனாதீனம்னா என்னன்றதை இதுக்கு நடுவில் சொல்லிடுறேன் நான். 1960, 70 காலகட்டத்தில் ஒரு சட்டம் வந்தது. இப்போ உங்கள் பெரியவங்களுக்கெல்லாம் கேட்டால் தெரியும். உச்சவரம்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, ஒருத்தருக்கு இவ்வளோலாம் நிலம் இருக்கணும், விவசாய லேண்டு ஒருத்தருக்கு பேர்லேயே இருக்கக்கூடாது. 100 ஏக்கர், 200 ஏக்கர், 500 ஏக்கர், அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எங்கெல்லாம் பரம்பரை எவ்வளோ இருக்குன்னு. 30 ஏக்கருக்கு மேலே ஒருத்தர் பேரில் இருந்தால் அது அனாதீன சொத்து பட்டாவாகி உச்சவரம்பு சட்டம் சொல்லுது. அதை எடுத்து பார்த்தா தெரியும். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணி எடுத்த விஷயம் நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் தான் சொல்கிறோம் மக்களுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள். ஏதோ வாங்கினோமா காசு கொடுக்குறது. 1 கோடி ரூபான்றது இல்லை, 1 கோடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். சர்க்கார் படத்தை குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்த போனோம். அது லோனு வேறு. இப்போது இந்த விஷயத்துக்கு வருவோம். உச்சவரம்புல மாட்டின சொத்து தான் அனாதீனம் சொத்து பட்டா. அதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கட்டுமான நிறுவனத்துக்கு மாற்றுறாங்க. யார்? ஒரு அதிகாரி, தாசில்தார், அவருக்கு தான் அதிகாரம். ஆனால் ஆக்சுவலி இப்போ அந்த அதிகாரம் யாருக்குன்னா கலெக்டருக்கு தான் இருக்குது. இதில் ஒரு சட்டத்தில் தான் நமக்கு பல ஓட்டைகள் மாதிரி சில தாசில்தார்களுக்கு வந்து சீனியாரிட்டி கலெக்டருக்கு ஈக்குவலுக்கு உண்டான அதிகாரம் உள்ள ஸ்பெஷல் தாசில்தார்லாம் சொல்லுவாங்க. அவங்க இதை வழங்கிடுறாங்க ஏதோ ஒரு சட்டத்தில். உச்சவரம்பில் எடுக்கப்பட்ட இடங்கள் அது யாருக்குன்னா, ரொம்ப வறுமையில் கீழே இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட்டு கொடுக்கறதுக்காக அந்த நிலத்தை எடுத்தது 60, 70 அதை பிரித்து கொடுப்பான். வீடு இல்லாதவங்களுக்கு மனைகள் கொடுக்குறது தான் அது ஆஸ் அ ரூல். இந்த மாதிரி இடங்கள் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எஃப்எம்பி ஸ்கெட்சுன்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்து அழகாக இந்த சர்வேர் எல்லாம் எடுப்பான். அவங்களுக்கு தான் விஷயம் தெரியும், எந்த மாதிரி இடத்த இவங்களுக்கெல்லாம் பட்டா போட்டு. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் இது நம்ம நாட்டில். எல்லா இந்தியா ஃபுல்லாகவே நடக்குது அது. அப்போது இவர் மாற்றுறாரு. அனாதீனம் இதுலேருந்து உச்சவரம்புலேருந்து பட்டாவை மாற்றுறாரு. மாற்றி கட்டுமானத்துறைக்கு வழங்குறாரு. போக வேண்டியதெல்லாம் போயாச்சு. 175 பேருக்கு பட்டாவும் வழங்கியாச்சு. லோன் ப்ராசஸ் போகுது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ரிசர்வ் பேங்க் இவங்கெல்லாம் இமெயில் அடிக்கும்போது லாக் ஆகுது. இது அது வரைக்கும் போயிடுச்சு இந்த மேட்ரு. ரிசர்வ் பேங்க் வரைக்கும் போயிடுச்சு. ஏன்னா பேங்க்காரனும் இதில் சம்மந்தப்படுறோம். பேங்க்காரனும் இதில் ஒரு இது. ஒரு இடம் வாங்கணும்னா ஒரு விஷயம். இப்போ இதுக்கு போய் இவங்ககிட்ட வாங்காத விட ஒரு 1/4 மணி 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி கட்டிட்டு போகலான்னு தான் தோணும். நிம்மதியான விஷயம் அது. உங்கள் கேள்வியில் ஒரு பதில் இது. அப்போ இவங்க போய் மாட்டிக்கிறாங்க. போயிட்டே இருக்குது ப்ராசஸிங்கு. இந்த 325 பேர் இருக்காங்களா பேலன்ஸ்காரனுக்கு, பட்டாவும் வரல, லோனும் வரல, லோனும் வாங்க முடியல, பில்டிங்கும் நடக்கலை, பிரச்சனை இஷ்யூ ஆகுது. போய் உள்ளே போய் ஒரு விஷயம் வந்தோடனே கிளறிடுவாங்களே நம்ம மக்கள். அப்புறம் தானே போர்க்குடி பிடிச்சின்னு எல்லாம் ஓடுற மாதிரி ஓடி போயிட்டு மொத்த பேரும் இது பண்ணால் உள்ளே இருக்க தெரிஞ்சு போச்சு. ஏன் அது நின்றுச்சு? நாங்கள் எல்லாம் முடிச்சிடுவோம், அதெல்லாம் வந்துடுச்சு சார், 175 பேருக்கு வந்திருக்கு, இது வாங்க முடியாதுன்னா என்னன்னா ஸ்ட்ரகிளு. நம்ம குன்கா மாதிரி, எங்கே குன்கான்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, நீதிபதி, கர்நாடகாவில், நேர்மையான ஒரு, தெரியல உங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு அதிகாரி இங்கே வராரு. வந்த உடனே இந்த இதெல்லாம் பார்க்குறாரு. அவர் சம்பளம் இருந்தால் போதும், வாழ்க்கையில் நேர்மையாக எந்த கோட்டா சிஸ்டம்லாம் வராமல் படித்து வந்தவர். அவர் பார்க்குறாரு, இது தப்பாச்சு, இது
அனாதீனம் உள்ள இடத்த நீ எப்படி நீ கொடுத்துருப்பீங்க பட்டா, இந்த இடமே உடனே கேன்சல் பண்ணிடுறாரு மொத்தமே கேன்சல் பண்ணிட்டேன். பட்டாவும் மீது கிடையாது, அனாதீனம் லேண்டு இது, இது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேரணும், கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணால் ஸ்டாப்பு, எல்லாமே ஸ்டாப் ஆகி 500 பேரும் பாதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2010 ஓடிட்டு இருக்குது இது கதை. அப்போ போன காசு என்னாச்சு, புக் பண்ண காசு என்னாச்சு, எவ்வளோ பிரச்சனை, மன உளைச்சல். இப்போது இவங்க எல்லாம் வந்து ஏமாந்தவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது தெரியுமா, இந்த நிதியில் போட்டுறது, இதுக்குன்னே ஒரு தலையெழுத்து இருக்குது. இவங்க ஒரு சங்கம் போட்டு பனங்கல் பார்க்கில் மீட்டிங் போகிறது, இது ஒரு ஏமாந்த கூட்டம்னு ஒன்று இருக்குது. இதுக்கு ஒரு குரூப்பு, இது யார்கிட்டையும் சொல்லவும் முடியாதுல்ல, சொல்ல முடியுமா? இதை ஏமாந்ததை மட்டும் யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. இதை வந்து எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க அந்த கட்டுமான ஆஃபீஸில் போயிட்டு. இது அப்படியே தான் இருக்குது, போயிட்டுருக்குது. இது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இது கேஸு இது மாதிரி இருக்குது. எதுக்கு இந்த இவ்வளோ கதை சொல்கிறேன்னா, ஒரு இடத்த வாங்கும்போது பட்டா இருக்கா, கூட்டு பட்டா இருக்கா, இண்டிவிஜுவல் பட்டா இருக்கா, டிகேடி பட்டான்னு ஒன்று இருக்குது, தராகஸ்து பட்டான்னு ஒன்று இருக்குது. அது எங்கன்னா ஆந்திரா மலைப்பகுதி இருக்குது பாருங்கள், ஊட்டி கொடைக்கானல். இப்போ நானே உங்ககிட்ட ஒரு 100 கோடி இருக்குது, ஒரு 10 கோடி இருக்குது, யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாரு, ஊட்டியில் ஒரு இடம் இருக்கா, வாங்கணும்ப்பா ஊட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு டபடா போய் வாங்கிடக்கூடாது. ஊட்டியில் இந்த மாதிரி மலைப்பகுதியில் வாங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, விஷயம் தெரிஞ்சவங்களோட வாங்கணும். அது எப்படின்னா, இந்த டிகேடி பட்டான்னு சொன்ன பாருங்க, தராகஸ்துன்னு அது பேர் சொல்லுவாங்க, அது ஆந்திராவில் இருக்கிற வார்த்தை. அது எப்போ வந்து சென்னை மாகாணம் முதல்ல ஒட்டுமொத்தமாக இருந்தது, அந்த பட்டா வந்து வழங்கியிருப்பாங்க, அதை மாற்றிடுவாங்க இவங்க, பஞ்சமி நிலம்னு இருக்கும். இதெல்லாம் யாருக்காக கொடுத்தப்பட்டது, ஏழை மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்த மாற்றுறாங்க. அப்போ அங்கே அந்த மலைப்பாங்கான பகுதிக்குன்னு ஒரு சில வகுத்திருப்பாங்க, அந்த பட்டாவை இவங்க மாற்றிட்டாங்கன்னா நாளை பின்ன பிரச்சனை ஆகிடும். இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ மெட்ரோ ரயில் வருதுல்ல மெட்ராஸில், அப்போ இந்த நிலம் இருக்குல்ல, நிலத்துக்காரங்க கிட்ட எடுக்கிறான்ல, கையகப்படுத்துகிறான்ல, எக்ஸ்டென்ஷன் ஹைவேஸு இது மாதிரிலாம் எடுக்கிறான்ல, அவங்களுக்கு எவ்வளோ கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? இப்போ இடம் தேவைப்படுது, மெட்ரோவுக்கு போகும்போது நோட்டீஸ் கொடுத்துருவான். அவன் ஏன் இந்த இது சக்ஸஸாக போகுது சொல்லுங்கள் பார்க்கலாம்? கேஸே இல்லையே. சில இடத்துலலாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வேப்பம்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்குது பாருங்கள், ஒரு பிரிட்ஜ் இன்னும் கட்டிகிட்டு இருக்காங்க, 15 வருஷமாக நின்று போனது இருக்குது. ஒருத்தன் எவனோ கேஸ் போட்டுருவான். ஆனால் இந்த மெட்ரோ அது மட்டும் ஏன் நடக்கலை சொல்லுங்கள்? வாலண்டரி எல்லோரும் கூப்பிட்டு பேசலான்னு ஏன் கொடுத்தான்னா, உங்கள் இடம் ஒரு 3 கோடி ரூபாய் இடம்னு வச்சுங்க, 9 கோடி கொடுக்குறோம், 3 டைம்ஸ் கொடுக்குறோம். நீ வச்சுருந்தா கூட முடியாது, 1 கோடி ரூபாய் இடத்துக்கு 3 கோடி தரேன், கொடுத்துட்டு போங்க. எவ்வளோன்னா, இப்போ எவ்வளோ அவன் மீட்டர்ஸ் எடுக்கிறானோ உங்கள் நிலத்தை, அதை கட் பண்ணுறான் இல்லையா, எக்ஸ்டெண்ட் பண்ணுறான்ல, அதுக்கு உண்டான 3 டைம்ஸ் கொடுக்குறான். அப்போது அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ். சரி ரைட், இது எதுக்கு இப்போ சொன்னால் எதுக்கு கொடுப்பான்? இப்போ நான் சொல்ல வந்ததில்ல, உங்ககிட்ட ஒரிஜினல் பட்டா இருந்தால் தான் அது கொடுப்பான். உங்ககிட்ட அந்த பட்டா இருக்கணும், பர்ஃபெக்ட் பட்டா. நான் சொன்ன மாதிரி பட்டா, நீர்நிலை பட்டாவோ புறம்போக்கு பட்டாவோ இந்த மாதிரிலாம் இருந்தால் கொடுக்க மாட்டான், அங்கே போயிடும். கோயில் மனைன்னு சொல்கிறாங்களே, கிடைக்கவே கிடையாது. வாழ்ந்துன்னு இருக்கலாம் கடைசி வரைக்கும், பட்டாவே கிடையாது. இப்போ சொல்லியாச்சு பட்டா கிடையாது, கடைசி வரைக்கும் சென்னையிலே இருக்குது நிறையா வீடு கோயில் வாழ்ந்துக்கலாம். சரி ரைட்டு, இந்த ஒரிஜினல் பட்டாக்கும் இதுக்கு ஒன்றுனா, அந்த பட்டா எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கல்யாணமோ ஒரு பசங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல குடியிருக்கலாம், ஒரு லோன் கிடைக்குமா, கொடுக்க மாட்டான். ஒரு 10 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா எதாவது வாங்கணும்னா, அங்கே பக்கத்தில் பட்டா லேண்டு 1 கோடி போகுதுன்னு வச்சுங்க, இது நம்ம சொல்ல முடியுமா? பட்டா இல்லை, கோயில் மனை கொடுக்க மாட்டான், பட்டா இருந்தால் தான் கொடுப்பான். இதுக்கு தான் இவ்வளோ விஷயம் சொல்கிறது. அப்போது அடிப்படையாக ஒரு லேண்டை வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? பட்டா. எடுத்தவொன்னே அந்த காலத்து மனை பட்டா இருக்கான்னு கேட்பாங்களா? படிக்காத மக்கள் பட்டா இருக்குதா, பட்டாவா புறம்போக்குன்னு கேட்பாங்களா? அப்போ நீங்கள் ஏன் கேட்கல? இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இதுதான் விஷயம். ரைட், இது பேப்பர்ஸை பக்காவாக ஆய்வு பண்ணணும், லீகல் பார்க்கணும், அது என்ன மாதிரி மனை, ஜாயின் பட்டாவா, இதெல்லாம் பார்க்கணும் நிலம். அதுக்கப்புறம் வாஸ்துகஸ்லாம் ரெண்டாவது, அது ஃபஸ்ட்டு லீகலே சரியில்லை. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, இவங்கள வந்து லேக் வியூ ரோட், இங்கே தான் இப்போ சப்ஜெக்டாக வரப்போகிறோம், ரிவர் வியூ ரோட், கெனால் அப்படின்ட்டு. இதே ப்ராஜெக்டுக்கார ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தாம்பரத்தில் ஒரு 400 வீடு கட்டினாங்க. 2015 ஒரு மழை வந்தது தெரியுங்களா, மிகப்பெரிய மழை. மேலே வந்து ஜூம் பண்ணி பார்த்தா இந்த வீடு மட்டும் தீவு மாதிரி நிற்குது, இந்த 400 வீடு மட்டும் கப்பல் மாதிரி.
இது என்னன்னா 1 அடி 2 அடி தண்ணி கிடையாது, 15 அடி 20 அடி. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, மியாட் ஹாஸ்பிட்டல் ஏற்ற மாதிரி ஒரு லேஅவுட் ஒன்று போட்டாங்க, ஒரு அதிகாரி போட்டது. அங்கே இருக்கிறதெல்லாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர். மணப்பாக்கம்னு ஒரு ஏரியா இருக்குது, கொலப்பாக்கம் இருக்குது, கெனால், அது கெனால் ஒட்டி போகும். அந்த கெனால் ஒட்டி போகிறதுனா அப்படியே நன்னீராக போகுது, ஃபுல்லாக சீவேஜ் வாட்டர், காவா தண்ணி நம்ம பாஷையில் சொல்ல போனால், ஃபுல்லாக சீவேஜ் வாட்டர். மழையில் வந்து மழை தண்ணி வந்தால் கூட பரவாயில்ல, ஃபுல்லாக வந்துடுச்சு, 10 அடி 15 அடி. இப்பயும் நடக்குது. இதெல்லாம் மக்கள் பார்க்கணும், கெனால் இருக்கா இல்லையான்னு. வீடை மட்டும் ப்ரௌச்சரில் பார்க்கக்கூடாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு பெரிய ஏரியா இருக்கும், ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு சுற்றி பாருங்கள், சரௌண்டிங்கில் எங்கன்னா கெனால் இருக்குன்னா, அந்த கெனாலில் வர ஹியூஜ் வாட்டர் என்ன ஆகும்னா ஃபுல்லாக வந்துடும், எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். ஃபுல் ஃபர்னிச்சர் எல்லாம் காலி, கிரவுண்ட் ஃப்ளோர். அதனால் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கார் பார்க்கிங், ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் கார் பார்க்கிங். இப்போ இந்த மழைக்கு அப்புறம் அஸ் அ பில்டராக நான் வந்து இதெல்லாம் எடுத்து நோட்டுறேன், எனக்கு தெரிஞ்சனால தான் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளோ. 2 மாடிக்கு, ஏன்னா நம்ம ஊர் மழை வந்து எங்கே வருது, 10 அடி 15 அடி. 2 மாடிக்கு 2வது மாடியில்தான் ஸ்டார்ட்டு. இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இப்படி ரிவர் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். ரிவர் வியூ கேட்குறதுக்கும் நல்லா இருக்குல்ல. ரிவர் வியூ, லேக் வியூ, இந்த மாதிரி கெனாலு, இதில் போய் மாட்டிக்கிறாங்க, தீவு மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, பால் பாக்கெட்டும் கிடையாது, அந்த மாதிரி அவஸ்தைப்பட்டு இருந்தாங்க. இப்போது இந்த நான் சொன்னல ஒரு முக்கியமான அதிகாரிகள் இருக்குது, தண்ணி வந்தால் என்ன பண்ணுறது. நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு போக முடியும், வந்தாச்சு, வீடெல்லாம் வாஸ்து பிரகாரம் இருக்கும், ஆனால் தண்ணி என்றைக்கு இருந்தாலும் எப்போ வருமோ சொல்ல முடியாது. திறந்து விட்டாங்கள்ல அந்த கதை. இவங்க ரொம்ப அசோசியேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, 2 போட்டு வாங்கியிருக்காங்க, 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா 2 போட்டு வாங்கி வச்சுருக்காங்க அசோசியேஷனில். இது உண்மையான விஷயம். இது அந்த அசோசியேஷன் வாங்கி எதுக்கு வாங்கி வச்சோன்னா, எமர்ஜென்சி வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், அதிகாரிகள் சொன்னாங்க போட்டில் போகிறதுக்கு. எப்படி நல்லா இருக்கா கதை, ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் போகுது இல்லை சார். இதுதான். அப்போது ஒவ்வொரு இதுவும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு, சின்ன வீடாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்கும். இந்த கிளப் ஹவுஸு அதெல்லாம் மழை வந்தால் அந்த கிளப் ஹவுஸு எல்லாமே நாரி போய்டும், அப்புறம் கேரம் போர்டெலாம் விளையாட முடியாது. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அவேர்னஸாக இருங்க. நம்ம வாழ்க்கை என்னவோ எளிமையான வாழ்க்கை, நம்ம யார் என்னன்னு அதுக்கேற்ற மாதிரி வாழுங்க. நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டியிருக்கிற வீட்டில் வந்து நம்ம பார்த்து வாங்க வேண்டியது. ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்க வேண்டியது, இதே ஈஸி தான், பட்டா தவிர்த்து வேறு எதாவது விஷயங்களை கவனிக்க இதே மாதிரி விஷயங்கள். பட்டா ஃபஸ்ட்டு பார்க்கணும், அது என்ன மாதிரி மனை, எல்லாமே அதே தான். டபுள் டாக்குமெண்ட். நீங்கள் கேட்குற கேள்வியில் நல்ல கேள்வி. பட்டா மட்டும்தானா, டபுள் டாக்குமெண்ட் வரும், நல்ல கேள்வி. இது மட்டும் இல்லை, ஹவுசிங் போர்டு சீலிங், இது ரொம்ப முக்கியம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல வீடுகள் இருக்குது ஒரு ஏரியாவில், வலசரவாக்கம் ஏரியாவில் வீடெல்லாம் கட்டியிருக்காங்க, பங்களா வீடாக இருக்கும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது, ஹவுசிங் போர்டு சீலிங் மாட்டிக்கிச்சாமே, சர்வே நம்பர் போட்டுட்டான், எல்லாம் ஓடுறாங்க, திபுன்னு ஓடி போய் பார்த்தா உங்கள் வீடை மாட்டிருக்கு. ஆமாம், எங்களது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு பாதி இந்த சைடு வீட்டுக்காரங்க 10 வீடு ஹவுசிங் போர்டு சீலிங்கில் இருக்கும். இதெல்லாம் புதுசாக வரும், திடீர்னு வரும் நம்ம ஊரில். என்ன சார் இது எப்பயோ வாங்கினா லோனை வாங்கினா, இல்லை உங்களுக்கு ஹவுசிங் போர்டு இதில் மாட்டிக்கிச்சு. அப்போ புதுசாக மறுபடியும் இது ஏற்கனவே இருக்கிற ஒரு இஷ்யூஸை புதுசாக இப்போ கட்ட போகும்போது அப்ரூவ்டு கொடுக்க மாட்டோம். நல்ல இது டபுள் டாக்குமெண்ட். அப்போ இதுக்கு என்ன சார் பண்ண முடியும், ஹவுசிங் போர்டு சீலிங்கில் மாட்டிக்கிச்சுன்னா, இது எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, ஃபண்டு கலெக்ஷன், கவர்மெண்ட்டு ஓட விஷயங்கள். என்ஓசின்னு சொல்லுவாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். மாட்டியாச்சு, வீடு இருக்குது, இடிக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க, ஒரு அரை கிரவுண்டுக்கு 5 லட்சம் என்ஓசி. அப்போ ஒரு கிரவுண்டுக்கு 10 லட்சம் வசூலாச்சா? இது எப்போ வந்தது, நாங்கள் கட்டி இது கொடுத்தது, கரண்ட்டு கொடுத்தது யார், இதே கவர்மெண்ட்டு தானே கொடுத்தது. பட்டா கொடுத்தது இதே கவர்மெண்ட்டை தானே கொடுத்தது. ரோடு போட்டிருக்காங்க, சீவேஜ் வாட்ரு அப்ரூவ்டு எல்லாம் கொடுத்து. இப்போ எப்படி இது வந்தது, யாராவது கேட்டாங்களா? இல்லை, அது பழைய டாக்குமெண்ட். எங்கே இடிக்குது, முதல்ல கோட்டை விட்டாங்க பாருங்கள், ஹவுசிங் போர்டோட இடம், வீட்டு வசதி வாரியத்துக்கு உண்டான இடம் தான் நிறையா இருக்குது, கேகே நகர், திருவேற்காடு. இதில் போய் குடியிருப்பாக யாரோ ஒரு ஆள், இந்த நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அதிகாரிகள் பண்ண தவறு அங்கே வந்து நிற்கும். இதெல்லாம் விளக்கண்ண மாதிரி என்ன சொல்லுவீங்க, கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு. அதே தான்.
அப்படியே மீறி தான் நடக்கும். டபுள் டாக்குமெண்ட்டும் அதே மாதிரி தான். அதுவும் வருது டபுள் சார் அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே டபுள் டாக்குமெண்ட் இருக்காம சார். சில பேர் சொல்லுவாங்க ஒரு 60-70 வயசு நான் பார்த்துட்டேன் சார். டபுள் டாக்குமெண்ட்னா என்ன தெரியுங்களா? டபுள் டாக்குமெண்ட்டு ரிஜிஸ்டர் ஆகிறது அது என்னன்னு தெரியுமா? இல்லை சார். சொல்கிறேன். ஒருத்தர் இருக்கிறார். ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி நிலம் இருக்குது. ஒரு 5 கிரவுண்டு உள்ள இடம் வச்சுருக்கிறார். ஒரு 5-6 பிள்ளைங்க, 9 பசங்க வச்சுங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓரெல்லாம் சொல்லுவார். இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு சொல்கிறார். ஒன்று. சரி ரைட்டு. அவர் இறக்குற காலத்தில் ஒரு 80 வயசில் ஒரு உயில் சொல்லுவாங்க தெரியுமா? அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பேப்பரை எழுதி உயில்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருவார். இதில் 2 விதமாக இருக்குது. உயில் எழுதுனா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு ரிஜிஸ்டர்ட் பண்ண உயில், ரிஜிஸ்டர்ட் அன்ரிஜிஸ்டர்டு. இது சில பேர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, சில பேர் அன்ரிஜிஸ்டராக போயிடும். இதுதான் விஷயம். இதை தான் இந்த விஷயம் நடக்கும். கோல்மால் ரிஜிஸ்டர் பண்ணதில் ஒரு டாக்குமெண்ட், ரிஜிஸ்டர் இல்லாத ஒருத்தன். இதில் அந்த 9 பேர் பிறந்திருப்பாங்களா, எல்லாருமே ஒன்றா இருப்பான்றீங்களா? கிடையவே கிடையாது, அடிச்சுப்பாங்க. அதுலேயே பிரச்சனை வரும். அதில் டபுள் டாக்குமெண்ட் போய் மாட்டிப்பான். இதில் யாருமே தெரியாத ஒரு 30 வருஷத்தில் எங்கேருந்தோ வருவான். வெளியூர்லேருந்து வந்து வேலைக்கு வந்துட்டு ஒரு கிரவுண்டு 1/2 கிரவுண்டை வாங்கிடுவோம். எல்லாம் டாக்குமெண்ட் இருக்கும். இது ரொம்ப நுட்பமாக பார்க்கணும். நல்ல ஒரு அட்வொகேட்டு கிட்ட தான் இந்த விஷயம் இருக்குது. சும்மா மேம்போக்காக பார்க்குறதுன்றதில்ல. இது ரொம்ப முக்கியமான அட்வொகேட்டோட ஸ்கோப் இது. பார்த்துட்டு கிளியராக கண்டு எங்கேயோ இடிக்குதுன்னு பார்த்துட்டு 30 வருஷத்தில் ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறது நல்ல சிறந்த அட்வொகேட். இது வந்து டபுள் டாக்குமெண்ட் மாதிரி வருது சார். இதோட பேப்பர் அவனுக்கு நோட் பண்ணிடணும். இந்தந்த பேப்பர்ஸ்லாம் நீங்கள் கேளுங்கன்னு. ஒரு நல்ல அட்வொகேட் என்னென்னா கொரிஸ் கொடுத்துடணும். இந்த பேப்பர்ஸ்லாம் இல்லை இதில் நீங்கள் வாங்குகிற சொத்து டாக்குமெண்ட்டில் ஒரு கொரிஸ் கொடுத்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கேளுங்கன்னா அங்கேயே தெரிஞ்சிடும் எது அந்த சொத்தோட இது. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுங்கன்னு கேட்கணும். அதெல்லாம் இல்லை சார் இதாக இருக்குன்னா அப்பயே வேண்டான்னு விட்டுறணும். கரெக்டாக இப்படி பண்ணணும். ஓகே சார். இப்போ கடைசியாக நீங்கள் வந்து வீடு வாங்கும்போது இந்த ஈசி, பட்டா, டபுள் டாக்குமெண்டேஷன் இது எல்லாமே கவனிக்க வேண்டியது அவசியம்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ டாக்குமெண்ட் வாங்க போகும்போதே அவங்க ஒரு 10 பேஜ் 30 பேஜ் கிட்ட வந்து டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. அது அவ்வளோ படிக்கிறதுக்கு நமக்கு பொறுமையும் இல்லை, படித்தா நிறைய பேருக்கு புரியவும் மாட்டேங்குது. இதுக்காக பயந்துட்டு அவசரமாக கழுத்து போட்டு டாக்குமெண்டேஷன் பண்ணிடுறோம். இதுக்கு ஒரே வழி அட்வொகேட் கிட்ட போகிறது மட்டும் தானே சார்? கேள்வியிலே பதில் இருக்குது. நீங்கள் ஏன் அந்த ரோல் எடுக்கிறீங்க? அதுக்கு உண்டான ஒரு நிபுணரை பாருங்கள், சிறந்த அட்வொகேட்டை பாருங்கள். அதுக்காக பண்ணோம். சில பேர் வந்து 100 இது அட்வொகேட்டை வச்சுட்டு ஒரு அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு அங்கேயும் தப்பு நடக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். ஐயோ சாரி சார் நான் கவனிக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிற அட்வொகேட் வெறுப்பு தான் வரும் இவங்களுக்கு. உங்களை நம்பி தானே நான் ஃபீஸ் கொடுத்தேன் 10,000 ரூபாய், நீங்கள் பார்க்கணுமா? நல்ல அட்வொகேட்டு கன்சல்ட்டிங்கை பார்க்கணும். அட்வொகேட்டு தான் இதில் நம்மலாம் பண்ணக்கூடாது. 30 பக்கம் இல்லை, 100 பக்கமாக இல்லை. தீர்ப்பு வருது இல்லை, சில தீர்ப்பெல்லாம் வந்தீங்கன்னா பக்கமாக வரும். அது யார் எழுதுனது? அது ஜட்ஜி கொடுக்குற தீர்ப்பை அது வந்து எழுதப்பட்டது. இதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். இவ்வளோவா அப்படின்னா அதுதான் இதுதான் லா, இந்தியன் லா. இதை பார்க்கணும். 10 நாள்னாலும் 20 நாள் பார்த்தாலும் பார்க்கணும். 30 பேஜ்ன்னா அதான் வேலையாக அவங்களுக்கு வேலையாக எடுத்து பண்ணணும். வீடு வாங்குறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கணும், இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிடுங்க. ரொம்பவே நன்றி. ரொம்ப நன்றி. நல்ல கேள்வி, அருமையாக கேட்டீங்க.